பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். For I know the plans I have for you, plans to give you hope and a future. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு என்ன காரியங்கள் செய்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க நிறைய காரியங்கள்ல எதிர்பார்ப்போட இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு அதுல ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்காக ஒரு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். அந்த காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த முடிவு கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அதை தந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ இந்த நாள்ல நீங்க விசுவாசத்தோட இருங்க. நம்ம எதிர்பார்க்கிற காரியம் தேவ சித்தத்துக்குட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் நிச்சயம் அவர் திட்டத்தின்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தருவார் என்று ஒரு விசுவாசத்தோட இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் அவர் திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதித்து தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே சப்பா, இந்த நல்ல பிள்ளைங்க ஆண்டவரே சப்பா ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நீங்க தகப்பனே சப்பா கொடுத்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் கர்த்தருடைய கையினால் வாய்க்கும். அவர் நிச்சயம் வாய்க்க செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.